ஹலோ ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைக் தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் பார்ப்போம். இப்போ தான் அந்த பெட்டுலாம் முடிஞ்சு இப்போ தான் நார்மல் ரேஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வீட்டில் கீரே வேலை ஃபஸ்ட்டு கீர் போட்டால் செகண்டு தேர்டு ஃபோர்த்து எதுவுமே விட முடியுது. இதை வெளில பார்க்கும்போது இன்ஜின் பிரித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுமாரி கீர் ஹார்டாக இருந்தாவே கண்டிப்பாக நம்ம கிளச்சை தான் ஃபஸ்ட்டு பிரித்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து இன்ஜின் டக்குன்னு பிரிச்சிடக்கூடாது. ஓகேங்களா? அதனால் இப்போ இந்த வண்டியில் கிளச்சை பிரித்து பார்த்தேன். உள்ள இருக்க ஸ்டார் போல்டு இந்த கிளச்சு ஷிஃப்ட் சின்னதாக ஒரு பீஸ் தான் இருக்கும், அதுதான் பெண்டாக இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்கள் வண்டியில் கீர் இல்லையா ஃபஸ்ட்டு செக் பண்ணுறது இந்த விஷயம் தான். இந்த விஷயம் செக் பண்ணாவே இந்த கீர் பிரச்சனையே வராது உங்களுக்கு. ஓகேங்களா? இல்லை சர்வீஸ் பண்ணும்போது ஒரு 3 மாதம் இல்லை 6 மாதம் ஒரு வாட்டி நீங்கள் இந்த ஸ்டார் போல்ட் டைட் பண்ணாவே கீர் பிரச்சனையே வராது. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. இப்போ அவங்க வீடியோ கொடுக்கலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்குறது ஒரு வண்டியில் வந்து கீரே வேலை. இது சின்ன விஷயம் எப்படி ஈஸியாக நம்ம எப்படி ரெடி பண்ணி தான் பார்க்க போகிறோம். இப்போ வெளில வேறு தண்ணி வேறு வந்துருக்கு இன்ஜின் ஆயில். சரி, அது அப்புறம் பார்ப்போம். இப்போ பாருங்கள், இதுக்கு மேலே கீரை விழாது, அப்படியே ஸ்டக்காகி நிற்கும். நம்ம வீடை சுற்றினா கூட பாருங்கள், அதுக்கு மேலே விடாது கீரை. இது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கிளச்சை பிரித்து பார்க்கணும்னு சொல்கிறது. அது உண்மை தான். அது முதல்ல நம்ம கிளச்சை பிரித்து பார்க்கணும். கிளச்சில் வந்து இந்த கீர் ஷிஃப்ட் பண்ணுற ஸ்ப்ரிங்கு கட் ஆனால் கூட இதுமாதிரி ஆகும். இல்லை ஷிஃப்ட்டு கொஞ்சம் நவுந்துருந்தால் கூட இந்த மாதிரி ஆகும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம கிளச்சு தான் பிரிக்கணும். ஃபஸ்ட் நம்ம கிளச்சை பிரிப்போம். அப்படி இல்லை கீரை விழாது. இந்த ஃபஸ்ட்டு கீர், அதுக்கு மேலே கீரை விழாது. இது சின்ன பிரச்சனை தான். இப்போ நம்ம கிளச் சைடு பிரிப்போம். நான் கிளச்சை பிரித்து நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதே மாதிரி தான் இதுவும். இது 10ஆம் நம்பர் கிக்கருக்கு கட்டிட்டு சுற்றி இருக்க 8ஆம் நம்பர் போல்டு எல்லாமே கட்டணும். கட்டிட்டு நம்ம கிளச்சை பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, நம்ம கிளச்சை பிரிச்சாச்சு. மேக்ஸிமம் இந்தமாரி பிட்டு வச்சு கேட்டுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இந்தமாரி பிட்டு இருந்தால் ஸ்டார் வச்சாவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நிறைய பேர் இது கமெண்ட்டில் கேட்டுருங்க, இந்த ஸ்டாரில் கேட்ட முடியலன்ட்டு. ஆனால் இந்தமாரி பிட்டு வாங்கிங்க. இதெல்லாம் ஒரு 40 ரூபா தான் ஒன்று. இது 8 டியூப்லர் இதில் போட்டு நாங்கள் கேட்டினாவே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இது நிறைய வாட்டி காமிச்சிருப்பேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி ஊற்றுது பாருங்கள். இல்லை பெட்ரோல் மாட்டணும் அப்படின்னா நம்ம இதையும் க்ளீன் பண்ணணும், ப்ளஸ் கீரை வேலை அதையும் காமிச்சிடணும். ஓகே, இது கரெக்டான புல்லர் வச்சு நம்ம கட்டுறோம். இது ஏற்கனவே வெட்டி கட்டியிருக்காங்க. இதில் டூல்ஸ் ரேட்டு கம்மியாக இருந்தாலும் இப்போ கப்பலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி தான். ஃபுல்லாக தண்ணி தான். ஓகே, நிறைய உள்ள போட்டிருப்பேன். இன்ஜின் ஆயில் இது மாதிரி தண்ணி கலந்துச்சுனாவே இதெல்லாம் நம்ம கைட்டி க்ளீன் பண்ணி 2 வாட்டி ப்ரெஷ் பண்ணாவே வண்டி பக்காவாயிடும். அதுக்காக இன்ஜின் டிஸ்மெண்ட்லாம் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ நம்ம கிளச்சை பிரிக்கிறோம். எப்பவுமே டைமிங் சைடு வண்டி கேட்டாதீங்க, புரியுதுங்களா? ஒரு ஆயில் எதுவும் கலந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு கேட்டு வந்து நம்ம இதெல்லாம் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ எல்லா வண்டிக்குமே கீர் விழுனாவே இந்த கீர் ஷாப்ட்டு தான் செக் பண்ணோம் ஃபஸ்ட்டு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சின்ன விஷயமாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் வேலை தான் கொஞ்சம் இதாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அது அதிகமாக செலவாகும் அப்படிலாம் கிடையாது, சின்ன விஷயமாக தான் இருக்கும். இந்த ஸ்ப்ரிங்கை அப்படியே நம்ம எடுத்துருவோம். இதில் இருக்க போல்ட்டையும் நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? இதுக்கேற்ற மாதிரி உள்ளாரு எல்லாமே வெட்டி தான் கட்டியிருக்காங்க. நம்ம புல்லர் போட்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதெல்லாம் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை. ஓகே, வச்சு மேக்ஸிமம் வச்சாச்சு. இப்போ ஏன் அது ஃபுல்லாக காமிக்கிறேன்னா, நம்ம அப்படியே கிளச்சு மொத்தமாக செட் எடுத்தோம்னா உள்ளே என்ன பிரச்சனைங்கிறது அப்படியே காமிக்க தான் உங்கள்கிட்ட இது காமிக்கிறேன்.
இது நிறைய வாட்டி நாங்கள் பிரிச்சு காமிச்சாலும் உங்களுக்கும் கைடி மாற்ற கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் ஒரு கியர் ஷிஃப்டிங் பிரச்சனை வரும்போது இந்தமாரி பிரச்சனைலாம் வரும். ஸோ இங்கே தான் ப்ராப்ளமே. இதுதான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே பாருங்கள், அந்த இது லூஸாக இருக்குது பாருங்கள். இப்போ அதுதான் பிரச்சனையே. இப்போ நம்ம தான் கேட்டுறோம் ஸ்டார் போல்டு. இங்கே அடிக்குது. அதில் இருக்க பின்னு தான் நம்ம கரெக்டாக ஜாக்கிரதையாக பார்க்கணும். இதில் வர அந்த புஷ்ஷில் கரெக்டாக தான் பார்க்கணும். ஓகே, கியரு ஷிஃப்டர் ஃப்ரீயாக இருக்குது. இந்த ஸ்ப்ரிங்கும் நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா, இந்த பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த ஸ்டார் போல்டு மாட்டும் போது ஏதோ பிரச்சனையாக இருக்குது. இப்போ நம்ம அதை திருப்பி நம்ம மாட்ட போகிறோம் ஒரு டியூ. இந்தமாரி கேட்டுட்டு இந்தமாரி ஃப்ரீயாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ நம்ம இந்த போல்டு வந்து டைட் பண்ணிட்டோம். இது லூஸாக இருந்தது. ஓகேங்களா, அதனால் நம்ம டைட் பண்ணிட்டோம். இப்போ வந்து அந்த ஷேக் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு டவுட்டு. கண்டிப்பாக இந்த இருக்குல்ல, இந்த அலன் கீ ஷிஃப்டரு கண்டிப்பாக இது லைட்டாக கொஞ்சம் தேஞ்ச மாதிரி இருக்குது. அது இல்லாமல் கொஞ்சம் பெண்டான மாதிரி இருக்குது. அதனால் நம்ம இது ஒன்றையும் மாற்றிக்கலாம். இது ஒன்றையும் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70 ரூபா 80 ரூபா அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். அந்த மாதிரி வந்துருக்கோம் பாருங்கள். 80 ரூபா தான், 70 ரூபா இருக்கும். இதை ஒன்றையும் மாற்றிட்டு பேக்கிங் மாற்றிட்டு வண்டியை நம்ம சீக்கிரம் அசம்பிளி பண்ணி எந்த ஒரு கீர் பிரச்சனையும் இருக்காது. ஓகேங்களா, அதனால் எடுத்தவொன்னே பெரிய பிரச்சனை கீர் விடல இன்ஜின் பிரிக்கணும் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. கீர் விடலாவே ஃபஸ்ட்டு இந்த ஒரு 3 பிரச்சனை தான் இருக்கும். இந்த ஸ்டார் போல்டு இருக்குல்ல, 5ஆம் நம்பர் அளவு கீர் வருது. இது லூஸ் ஆனது மாதிரி ஆகும். இந்த ஸ்டார் போல்டு லூஸ் ஆனது மாதிரி ஆகும். இந்த போல்டு லூஸ் ஆச்சுனாவே இந்த பிளேட் லூஸ் ஆகிடும். இந்த கீர் ஷிஃப்ட் இருக்குது பாருங்கள், இதுதான் நம்ம கீர் போடுற இடம். இது கண்டிப்பாக லூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு கீர் விடும், செகண்ட் கீர்லாம் விடாது. அப்படியே ஸ்லிப் ஆன மாதிரியே இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம இதை மாற்றுறோம். எவ்வளோ ஈஸியாக மாற்றுறோம் பாருங்கள். இது 5ஆம் நம்பர் அலன் கீ. இதை வச்சு நம்ம கட்டிங் பிளேட் வச்சு இதுமாரி. ஓகேங்களா, சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, இதான் பழசு ஸ்ப்ரிங்கோட. அதில் இருக்க ஸ்ப்ரிங்கை நம்ம ஈஸியாக நம்ம நீக்கி வெளில எடுத்துடலாம். அதிலே காடி கொடுத்துருப்பாங்க, நம்ம எடுக்கிறதுக்கும் மாட்டுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, நம்ம இதை வண்டி மாற்றிடுறோம். பூசத்து மாட்டிட்டு அதேமாதிரி 5 அலன் கீ வச்சு இந்த ஸ்ப்ரிங்கு கொஞ்சம் மடக்கி நம்ம கேஸ் உள்ள உட்காராங்க. வேறு ஒன்றும் இல்லை, சின்ன விஷயம் தான். இந்த விரல் அழுத்திட்டு டைட் பண்ணும்போது இது கரெக்டாக நம்ம கீழே ஸ்டார் போல் கீழே இருக்கணும். அது மேலே டைட் பண்ணால் திருப்பி பெண்ட் ஆகிட போகுது. அது கொஞ்சம் உசாராக டைட் பண்ணணும். ஓகேங்களா, அவ்வளோதான். இதை நம்ம ஃபுல் டைட் பண்ணோம். அப்படியே கை டைட் பண்ணக்கூடாது. நல்லா கடிந்து வச்சு ஃபுல் டைட்டு. இப்போ ரெடி நம்ம கியர் போட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம கிளச்சு நம்ம மாட்டினோம்னா தான் அந்த டைட்னஸ் தெரியும் நம்மளுக்கு. ஓகேங்களா, ஓகேங்களா, எல்லாம் கிரம் பக்காவாக எழுது. நம்ம ஆசிட்டிஸாக எப்படி நம்ம கட்டணுமோ அப்படியே ஃபுல்லாக மாட்டிட்டு நம்ம ஆயிலெலாம் ஃபில்லப் பண்ணிக்குது. இது இன்னும் கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது. இந்த ஆயிலெலாம் போட்டு பிளாஸ்ட் பண்ணிலாம் பண்ணணும். அதனால் ஒரு கீர் ஆடாக இருந்தால் இந்தமாரி விஷயம் தான் நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா, அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, உங்கள் வண்டியிலையும் இதுமாரி கீர் ஹார்டாக இருந்துச்சுனாவே ஃபஸ்ட் நம்ம இதை தான் பிரித்து பார்க்கணுமே. இந்த 2-3 விஷயம் நான் சொன்னதை இப்போ முதல்ல பாருங்கள். அதுக்கப்புறம் கீர் நீங்கள் வண்டி ஓட்டும் போது 3வது கீர் ஸ்லிப் ஆச்சுன்னா, வண்டி கடற்கடன் சவுண்டு வந்துச்சுன்னா அதுக்கு தான் நம்ம இன்ஜின் செக் பண்ண தவிர ஃபஸ்ட்டு கீர் விழலாவே இதை தான் நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா, இதெல்லாம் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்தமாரி சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். இது மொத்தமாக செலவு எவ்வளோ ஆச்சுன்னா ஒரு 70 ரூபா 80 ரூபா தான். கேஸ் கட்டினா சேர்த்து ஒரு 150 ரூபா வரும். ஆனால் இது ஆயிலெலாம் மாற்றி இந்த ப்ளஸ்லாம் பண்ணுறேன், கண்டிப்பாக ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். ஓகேங்களா, நீங்கள் தான் கீரை விடலாம். இந்தமாரி வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஏன்னா நிறைய விவரங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இது ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம்.